ஸ்ரீ தியாக பிரம்ம கான சபாவும் ஸ்ரீ பி ஓபுல் ரெட்டி ஸ்ரீமதி பி ஞானம்பா அறக்கட்டளையும் இணைந்து சென்ற மாதம் 9ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாசுவாமி அரங்கத்தில் ராமகிருஷ்ணா மடத்தின் தலைவர் பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சத்ய ஞானானந்தஜி மகாராஜ் அவர்களின் முன்னிலையில் 46வது இசை இயல் நாடக விழா மற்றும் 36வது பரத விழா ஆகியவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். ஸ்ரீ தியாக பிரம்மகான சபையின் 46ஆம் ஆண்டு இசை இயல் நாடக விழாவின் துவக்க விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் முதற்கண் சபையின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் இசை விழா சிறப்பாக நடந்தாலும் இந்த வருட இசை விழா ஒரு மிகவும் சிறப்பான விழாவாகும். ஏனென்றால் மறைந்த திரு வி நாகையா அவர்களால் துவக்கப்பட்ட, அதாவது 1945ஆம் ஆண்டில் துவக்கப்பட்ட இந்த சபா இந்த வருடம் 2025இல் 80 ஆண்டு பூர்த்தி செய்கிறது. இது நிச்சயமாக இந்த சிறப்பான இது ஒரு சபைக்கு கிடைத்திருப்பதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். தியாக பிரம்ம கான சபாவினுடைய 46வது இசையியல் நாடக விழாவும் 36வது பரத விழாவும் சேர்ந்து நடக்கக்கூடிய இந்த அருமையான விழாவில் எனக்கு வாணிமகால் இந்த தியாக பிரம்ம கான சபா உடைய அந்த சார்பில் எனக்கு வாணிகலா சுதாகராங்கிற டைட்டில் கொடுக்கறத பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாரம்பரியமிக்க தியாக பிரம்மகான சபா வருடம் அந்தந்த துறையில் இருக்கிற ஒரு திறமைகளை தேர்ந்தெடுத்து வாணிகலா சுதாகரா அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்துருக்கிறதுக்கு முதல்ல ஒரு பெரிய பணிவான வணக்கம். இந்த ஒரு அவார்டுக்கு இந்த வருடம் நாடகத்துறையில் என்னை தேர்ந்தெடுத்தமைக்கு இதன் தலைவர் டெக்கான் மூர்த்தி அவர்களுக்கும் அத்தனை செயலாளர்களுக்கும் நம்ம தியாக பிரம்மகான சபாவின் அத்தனை கமிட்டி உறுப்பினர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபையிலிருந்து இந்த சபையோட 46வது வருஷ மியூசிக் சீசன், அதில் வாணி கலா சுதாகரா அந்த விருதை எனக்கு கொடுக்குறா. எனக்கு சேர்ந்து 4 பேர், 4 பாட்டு, வயலின், மிருதங்கம், பரதநாட்டியம், மேடை நாடகம் எல்லாருக்கும் கொடுக்குறா. இதில் எனக்கு இந்த அவார்டு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இது 46வது வருஷம். எனக்கு இந்த சபையோட ஒரு 40 வருஷ சர்வீஸ் உண்டு. 80ஸ்லேருந்து நான் இந்த சபாவில் சின்ன சின்ன கச்சேரிகள்லேருந்து வாசிச்சுட்டு சீனியர் ஸ்லாட்லாம் வாசி இப்போ அவார்டு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த அவார்டு வாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மட்டும் இல்லாமல் பெருமையாக இருக்குது. நமஸ்காரம். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். என் பெயர் ரோஜா கண்ணன். நான் ஒரு பரதநாட்டிய கலைஞர் மற்றும் ஆசிரியை. இந்த வருடம் ஸ்ரீ தியாக பிரம்ம கான சபா எனக்கு பரதநாட்டியத்திற்காக வாணி கலா சுதாகரா என்ற ஒரு பெரிய விருதை வழங்கி கௌரவிப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. இந்த மாதிரி இந்த டிசம்பர் மாதத்தில் மார்கழி சீசனில் இப்படி ஒரு பெரிய ஆனர் எனக்கு கிடைக்கிறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்னுடைய குருமார்களுக்கு இதை நான் அர்ப்பணம் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகளை ஊக்குவித்து, இந்த மாதிரி கலைஞர்களை ஊக்குவித்து, இந்த மாதிரி 80 வருடமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த தியாக பிரம்ம கான சபா இப்படி ஒரு பெரிய ஒரு மரியாதை எனக்கு கொடுப்பது நான் செய்த பெரும் பாக்கியம். வணக்கம். நான் ஹெச்என் பாஸ்கர், வயலினிஸ்ட். இந்த வருஷம் ஸ்ரீ தியாக பிரம்ம கான சபாலேருந்து எனக்கு வாணி கலா சுதாகராங்கிற ஒரு அவார்டை எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஐ ஃபீல் ஸோ ஹானர்ட் டு ரிசீவ் திஸ் great award from remarkable music organization Sri Tyaga Brahma Gana Sabha. I really would like to thank the secretary, president, secretary and all other committee members for considering me for this award. விழாவில் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்தார் சபாவின் செயலர் டெக்கான் மூர்த்தி அவர்கள். எங்களது வேண்டுகோளை ஏற்று இந்த ஆண்டு இசை விழாவை துவக்கி வைக்க வருகை புரிந்திருக்கும் பூஜ்ய ஸ்ரீ சத்யானந்தாஜி மகாராஜ் அத்தியக்ஷா ராமகிருஷ்ணா மட் சென்னை அவர்களை சபையின் சார்பில் 2 கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் துவக்க விழாவை சிறப்புக்க வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களாக ஸ்ரீமதி பத்மாவதி ஸ்ரீகாந்த், ஃபீல்டு ஜெனரல் மேனேஜர் இந்தியன் பேங்க் அவர்களையும்,
ஸ்ரீ விபி ஸ்ரீவத்சவா சீஃப் ஜெனரல் மேனேஜர் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அவர்களையும், ஸ்ரீ டிஎன் சுரேஷ் ஜெனரல் மேனேஜர் அண்ட் ஜோனல் ஹெட் பேங்க் ஆஃப் பரோடா அவர்களையும் சபையின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றேன். விருது பெறும் கலைஞர்களை பாராட்ட இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் டாக்டர் ராதா பாஸ்கர், எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அவரை, வெரி சீனியர் மியூசிஷியன் அண்ட் மியூசிகாலஜிஸ்ட், அவர்களையும் சபையின் சார்பில் வரவேற்கின்றேன். சங்கீதத்தை பற்றியும் அனைத்து வித்வான்களை பற்றியும் நன்கு அறிந்த ஒரு மூத்த கலைஞர் பாராட்டுவது மிகவும் பொருத்தமாகும். இன்று துவங்கும் இந்த 46ஆம் ஆண்டு இசை விழா வரும் 15/1/2026 வரை சிறப்பாக நடைபெற உள்ளது. அது தவிர வளரும் பரத கலைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் வகையில் 36ஆம் ஆண்டு பரதம் விழாவும் 2/1/26 முதல் 31/1/26 வரை நடைபெற இருக்கின்றன. சங்கீத ரசிகர்கள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்கள் அனைவரையும் வேண்டி சபையின் சார்பில் மீண்டும் ஒருமுறை வருக வருக என நன்றி கலந்த வணக்கத்தோடு வரவேற்கின்றேன். நன்றி. இவ்விழாவை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்த பின்னர் சிறப்புரை நிகழ்த்தினார் பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சத்ய ஞானானந்தாஜி மகாராஜ் அவர்கள். இந்த கலைகள் மூலமாக தான், அதுவும் இல்லாமல் அந்த குரு சிஷ்ய பரம்பரை, அது மூலமாக ஆயிரக்கணக்கான வருடங்களாக அது அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த விதத்தில் இந்த தியாக பிரம்ம கான சபாவில் இன்றைக்கி நடக்கிற இந்த 46ஆவது விழா மிக மிக முக்கியமான விழா. ஏன்னா இந்த இயல் இசை நாடகம் மூலமாக நம்ம அந்த ஆன்மீகத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இது நம்ம ஒரு பொழுதுபோக்காக இல்லாமல் இந்த மூணுமே பொழுதுபோக்காகவும் பயன்படுத்தலாம். நம்ம அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கும் இது முக்கியமாக மிகச்சிறந்த ஒரு வழியாகும். இது மூலமாக பொழுதுபோக்கும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம ஆன்மீக வளர்ச்சியும் இருக்கும். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களும் வரணும். அவங்க காதில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் அவங்களுக்கு நல்ல இது வரும். நாம்ளும் அடுத்த தலைமுறையை நம்ம இவ்வளோ நல்ல பண்பாடு உலகத்தில் எங்கேயுமே இல்லை. சுவாமி விவேகானந்தரே சொல்கிறார், இந்தியா வில் லீட் த வேர்ல்டு பை ஹர் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு. உலகத்துக்கே தலைமை காங்கக்கூடிய ஆற்றல் இந்தியாவுக்கு இருக்குது. அது ஒன்று இந்தியாவில் மாத்திரம்தான் இருக்குது. அதுதான் விவேகானந்தருடைய கணிப்பு. ஸோ இந்த நல்ல நாளில் இந்த நல்ல பணி செய்துக்கிட்டு இருக்கவங்க, இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது சாதாரண விஷயங்கள் இல்லை, நிறைய ஆர்கனைஸ் பண்ணணும். அந்த இதில் இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் மற்றும் இதற்கு நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், ஸ்ரீ சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தனுடைய அருள் பூர்ணமாக கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. இந்த விழாவில் இந்தியன் வங்கியின் கள பொது மேலாளர் பத்மாவதி ஸ்ரீகாந்த், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவின் தலைமை பொது மேலாளர் விபி ஸ்ரீவாஸ்தவா, பரோடா வங்கியின் பொது மேலாளர் மற்றும் மண்டல தலைவர் டிஎன் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். சென்னைனாலே ஒரு எமோஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சென்னைனா மார்கழி வந்தாச்சுன்னாலே சென்னை களை கட்டிடும். இயல் இசை நாடகம் எங்கே பார்த்தாலும் சபா, ஒவ்வொருத்தருக்கும் இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு ஒரே கன்ஃபியூஷன். எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையும் எல்லா டயத்துலையும் இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆர்வம். அந்த மாதிரி சென்னைங்கிறதே ஒரு இந்த டிசம்பர் ஜான்வரி வந்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நம்மளுடைய வெளிப்பாடு இந்த சென்னையிலேருந்து கிடைக்கும். ஸோ அதை மாதிரி இந்த வருஷமும் இந்த இயல் இசை நாடக விழா நன்றாக நடப்பதற்கும் எல்லாரும் இதுக்கு வருகை தந்து இதை அன்வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சார்பில் விண்ணப்பித்து கொண்டு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு தியாக பிரம்ம கான சபா அவருடைய உறுப்பினர்களுக்கும், ஸ்பெஷலாக ராஜேஷ் சார், எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் அவருடைய இன்ட்ரொடக்ஷன் எனக்கு கிடச்சிது. நிஜமாகவே மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக தான், ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் அதை பார்க்குறேன்னா. It has been providing a platform for all the leading artists and encourage upcoming Vidwans and Vidusis of the classical fraternity to show their talents. It gives me the immense satisfaction and pride as a representative of Bank of Maharashtra to be associated with this Sabha to promote Indian culture and tradition. We as a banking institution have been doing it bit in whatever way possible
to give wings to the music, art and culture. We thank this Sabha for giving us this opportunity to promote and encourage such events which need of the hour. I assure that our bank will continue to support the Sabha in coming years also. When we attend such concert, it is not only encourages the profound artists and young talent, but also paves a way to connect the generation with our culture. May the divine vibration of Tyagaraja fill the hall of the generation to come, bringing joy, peace, spiritual upliftment. Thank you for this wonderful opportunity, Nandri. முத்தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் இல்லையா? அப்படின்னா என்ன? கலை வடிவம். ஒரு தமிழ்ன்றது ஒரு பாஷையாக மட்டுமே இல்லாமல் இந்த மூன்றுமே இதற்கு கலை வடிவம் கொடுத்து இதை செம்மைப்படுத்துகிறது. இந்த இயல் இசை நாடகம் இதை பேணிகாத்து வளர்த்து கொண்டிருக்கிறது. கீதையில் கண்ணன் சொன்னார், மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன். அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தை தேர்வு செய்து கண்ணனுக்கு உகந்த மாதத்தில் இந்த உற்சவம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. 46வது ஆண்டு விழாவிற்கு எங்களை அழைத்தமைக்கு இந்த சபையின் நிர்வாகிகளுக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். இவ்விழாவில் வாய்ப்பாட்டு கலைஞர் பாபநாசம் டாக்டர் ருக்மிணி ரமணி, வயலின் இசைக்கலைஞர் எச்.என். பாஸ்கர், மிருதங்க வித்வான் தஞ்சாவூர் முருகபூபதி, பரதநாட்டிய கலைஞர் ரோஜா கண்ணன் மற்றும் நாடக கலைஞர் தாரிணி கோமல் ஆகியோருக்கு வாணிகலா சுதாகரா என்ற விருதையும் பண முடிப்பையும் வழங்கி சிறப்பித்தார் பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சத்ய ஞானானந்தாஜி மகாராஜ் அவர்கள். தியாக பிரம்மகான சபாவின் 46வது இசையியல் நாடக விழா, 36வது பரத விழா. இது இன்றைய வாணி மஹாலில் நடக்குவதும், இந்த வாணி மஹாலில் நான் நிறைய தரம் டான்ஸஸ்க்கு நிறைய கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். ஆனால் நானே விருது வாங்குற மாதிரி இந்த வாணி மஹாலில் வரத்துக்கு இன்றைக்கி நான் அப்பாவுடைய அனுகிரகம் தான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதோட பூஜ்ய ஸ்ரீ சுவாமி அவர்களுடைய திருக்கரங்களெல்லாம் இன்றைக்கி விருது வாங்குறேங்கிறது ஏன்னா என்னுடைய இசையாசிரிய பயிற்சி முதல்ல தொடங்கினதே ஸ்ரீ ஆர்கேஎம் சாரதா வித்யாலயா மெயின் ஸ்கூலில் தான் என்னுடைய இசை ஆசிரிய பயணமே தொடங்கிட்டு. அந்த வகையில் இன்றைக்கி அவர் கையால் விருது வாங்குற போது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. அதில் மதிப்பிற்குரிய எல்லா வங்கி அதிகாரிகளுக்கும், இந்த விழாவை சிறப்பிக்க வந்த எல்லா ரசிக பெருமக்கள், என்னுடைய சிஷ்யர்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஹிருதயபூர்வமான அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். Today it's a very special day for me to receive this award from Sri Tyaga Brahma Gana Sabha in front of my parents and other senior artists on stage and here, present here. Vani Mahal, what we know or how we call it, but Tyaga Brahma Gana Sabha has been giving me lots and lots of opportunities repeatedly to perform here and encouraging, supporting many musicians including me, and I would like to thank everyone, all committee members for recognizing me for this year's award. சபையின் அனைத்து அங்கத்தினர் அவர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கும் சக கலைஞர்கள் அவர்களுக்கும், விருது வாங்கிய சக கலைஞர் அவர்களுக்கும், மற்றும் என்னோட குருஸ்தானத்தில் உள்ள வித்வான்கள்லாம் வந்திருக்கா. யார் தனித்தனியாக பேரை சொல்ல விரும்பலை, ஏன்னா யாராவது விட்டு போயிடும். அதனால் வித்வான்கள்லாம் வந்திருக்கா, நாடக நடிகர்கள், சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்கா. இவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாணி மஹால் இது 46வது வருஷம். எனக்கு இந்த சபையோட ஒரு தொடர்பு ஒரு 40 வருஷம். நான் என்னோடய குருநாதரோட சிஷியனாக இருக்கும்போதுலேருந்து இங்கே வாசிச்சுட்டுருக்கேன். ஸோ சின்ன சின்ன கச்சேரிகள்லாம் வாசிச்சுட்டு படிப்படியாக முன்னுக்கு இன்றைக்கி இந்த நிலைமையில் இன்றைக்கி அவார்டு வாங்கிறது ஒரு குருநாதரோட பரிபூர்ண ஆசீர்வாதம். என்னோடய பெற்றோர்களுக்கும் என்னோடய சுவாமியோட ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. ஸோ இது எனக்கு ரொம்ப இந்த அவார்டை என்னோடய குருநாதர்
அவர்களுக்கும் என்னோட தாய் தந்தையர் பாதங்களையும் வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. A very big thank you to all of you for having brought me to this level, to this stage, in receiving this very prestigious award of Vani Kala Sudhakara for Bharatanatyam. At this moment, I can't but remember my gurus, Sri Adiyar K. Lakshman and Srimati Kalanidhi Narayanan, who have been with me in this long journey of mine in the artistic world and brought me to this level. And my role as a teacher, as an acharya to my students for the past 40 years, and for the support, love, encouragement and blessings that I have got from all their parents is what is making me move forward in this field. And I would also like to remember my dear mother at this moment, who was instrumental in pushing me day in and day out to achieve what little I have achieved in this field. I thank Sri Tyagabrahma Gana Sabha. It was a very pleasant surprise for me when I received the call from Sri Deccan Murthy sir that I have been chosen for this very prestigious award. And I have to thank my gurus, the Almighty, and all my dear students and the parents for having been there all along. And I pray to the Almighty for giving me the strength, the health, the support to continue my absolute service and dedication to the art form. 80 வருட பாரம்பரியம் மிக்க ஸ்ரீ தியாக பிரம்மகான சபாவின் 46வது இயல் இசை நாடக விழாவை தொடங்கி வைத்திருக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சத்யானந்த மகராஜ் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் வங்கி அதிகாரிகள், சிறப்பு விருந்தினர்களுக்கும், விருது பெறும் அனைத்து கலைஞர்களுக்கும், மிக அழகான வாழ்த்துரை வழங்கிய திருமதி ராதா பாஸ்கர் அவர்களுக்கும், இந்த அரங்கத்தில் இங்கு வந்திருக்கும் கலைஞர்களுக்கும், அனைத்து ரசிகர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமை வாய்ந்த இந்த அரங்கில் ஸ்ரீ தியாக பிரம்மகான சபா வருடா வருடம் வழங்கும் வாணிகலா சுதாகரா விருதிற்கு நாடகத்துறையின் சார்பாக இந்த ஆண்டு என்னை தேர்ந்தெடுத்தமைக்கு ஸ்ரீ தியாக பிரம்மகான சபாவின் தலைவர் திரு டெக்கான் மூர்த்தி அவர்களுக்கும், செயலாளர்களுக்கும், அனைத்து கமிட்டி அங்கத்தினர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தையும் மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுகள் பெற்ற அனைவரையும் வாழ்த்தி பேசினார் இசை கலைஞர் டாக்டர் ராதா பாஸ்கர் அவர்கள். Make a special mention of her because of my personal connect. She's also a guru to me in many ways because my thoughts go back to the year 1990 when I was doing my post-graduation, and she used to reside in Mandaveli then, and I would go and learn some of the very rare compositions of Papanasam Sivan from her. Many of her students are here today here, and I think that only speaks volumes about the love and affection that the students have for her. And as I always say of my guru also, P.S. Narayan Swami, the same way I would always say of Dr. Rukmini Ramani that every student is so precious, and every student, you know, that's the secret behind her being one of the greatest guru also, I would say, that every student when they come in contact with her and are there, and you know, they think that I am the most favorite student of hers. So that is the kind of, you know, love and affection uniformly she sheds through to all her disciples, and all of us are like actually not disciples. I would say we're all like her children. That is how the kind of affection she pours on us, and that's the kind of wonderful bonding that she maintains with all her disciples. நிகழ்ச்சியின் இறுதியாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் சபாவின் துணைத் தலைவர் அவர்கள். On behalf of the Sri Tyagabrahma Gana Sabha, it's my proud privilege to present the vote of thanks. To begin with, we are extremely thankful to Swami Satyagnananda ji for so readily accepting our request to come and preside over this function and confer the awards on the awardees. Thank you, Swamiji. We are thankful to all the artists, Papanasam Dr. Rukmini Ramani, Sri H.N. Bhaskar, Tanjavur Sri Murugabhupati, Mrs. Roja Kannan and Mrs. Dharini Komal,
for having accepted our award and come here to receive it personally. Thank you all. நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் வாணிகலா நிபுணா டாக்டர் ராதிகா வைரவேலன் அவர்களின் கதா மஞ்சரி என்ற பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. சந்த